தூக்கிட்டாங்கன்னு தெரியல, கொஞ்சம் இருங்க பார்ப்போம். தூக்கிட்டான். என்ன மீன் தெரியல, வித்தியாசம். யாரும் தூக்கிட்டு போகிற தூக்கலாம். எவ்வளோ பரவாதான் மீன் சைஸ் பல்லு மாதிரி இருக்கு. அப்படி ஃபுல்லாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அடிக்கடி வைக்காரு. டிஆர்எஸ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம உறவுலாம் சும்மா வேறு லெவலாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு போட்டுக்கு மேலே தாங்க இருக்கோம். போட்டுக்கு மேலே அதுக்கு தச்சாரம் வந்து நிற்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் இப்போ வந்து நீர்வளமில் லெல்லமேலில் இருக்கிறேன். லெல்லமேல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வீடியோக்கு மேலே போட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்குறதா அப்படி நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ எதுக்கு நான் வந்து நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீர்கொழும்பு டைமில் நான் செம்ம மீன் படுதுன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே போயிட்டு நீர்கொழும்பு லெல்லம்மா வீடியோ எடுத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து சரியாக ஒரு 6 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லெல்லம்மா ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்ப்போம் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1K தாண்டி போய்ட்டுருங்க. எல்லாமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. உங்கள் சப்போர்ட்டை நம்ம பயணிப்போம். அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் உறவில் நிறைய உறவு சேர்ந்தீங்க. அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலிக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அப்போ டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம். வேணே இந்த போட்டிலலாம் இப்போ தான் ஏறி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக போட்டிருக்கு. வேறு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். வியூ வெறித்தனம் தானே. அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட் தான் இருக்குது. இந்த ஒரு போட் போகுது பாருங்க. வருது விழுந்த அவ்வளோதான் போல. வேற மாதிரி தான் இருக்குது. வாங்க அப்படியே போவோம். செட்டப் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது பாருங்க, இதில் நம்ம டிவியில் பார்க்குறது நம்ம இந்த ஒரு போட் இருக்குது. அந்த போட் ஃபுல்லாக டேமேஜாக நினைக்கிறேன். சரி வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போவோம். போர் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கா அந்த இடத்துல தூண்டல் போட்டு. எப்படியும் 24 மணி நேரம் மேலே தூண்டல் போட்டு தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த இடத்துல மீன் விற்கிறது நான் உங்களுக்கு நிறைய தரம் காட்டிருப்பேன். அந்த இடத்துல போயிட்டு பார்ப்பேன்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ போட் இருக்கு. நலியா போட். இந்த ஒரு போட் வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ போட் இருக்கு. சரி வாங்க அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம். சரியா பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ லைட் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு கிட்ட போய் பார்ப்போம். இன்றைக்கி எப்படி மீன் இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள் சைக்கிள் எவ்வளோ பேர் இந்த மீனை விற்றுட்ருக்காங்க. இந்த இடத்துல விற்கிற அந்த மீன் வாங்குறதுக்கு வந்தது போல். அந்த இடத்துல மீன் கொடுத்துட்டு நிறைய போட்டெலாம் போயிட்டுருக்குது. எல்லாம் அடியாக போட்டு திரும்ப மீனுக்கு போகிறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே போயிட்டு பார்த்து ஸ்மாலாக முடிச்சிருக்கேன் வீடியோ. இப்போ தான் மீனை போட்டு போகுதுங்க. போகுது அந்த போட்டு 1 2 ஒரு 4 இந்த ஒரு போட் போகுது. சரி வாங்க கிட்ட போயிட்டு பார்ப்போம். பரவாதான் மீன் சைஸில் பாருங்க. ஒருத்தர் வைக்கிறார் ஓண்டா. இந்த ஊகம் பாருங்கள் எவ்வளோ தெரியும். ஃபுல்லாக மீன் மார்க்கெட் தான். டைம் சரியாக வந்துட்டு பார்ப்போம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக அப்படியே மீன் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்ப்போம். அப்படியே இன்னைக்கு நான் அன்னைக்கு வந்தோட இன்னைக்கு பெரிய சைஸ் மீனாக இருக்குது பாருங்கள். அம்மாத்துக்கு எவ்வளோ பெரிய மீன் இருக்குது. எல்லாம் ஐஸ்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ எல்லாமே டூனா ஃபிஷ் தான். இந்த சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பல்லு மாதிரி இருக்குது. அப்படி இந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து தலைப்பட்டுன்னு ஃபுல்லாக இந்த டைமில் இப்போ வந்த டைமில் ஒரு 6 மணிக்கும் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் மீன் தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் மீன் போட்டு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் தானே போய் பார்க்கணும். நிறைய பேர் இருக்காங்க.
இது பார்ப்போம் கொஞ்சம் இருங்க. டூனா பீஸை வந்து 2 பேர் தூக்குறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தூக்கிடுவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் இருங்க பார்ப்போம். தூக்கிட்டாங்க பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ தான் கொண்டு வந்துடுவாங்க இந்த மீனில், அப்படி இறக்குறாங்க பாருங்க. கிட்ட போயிட்டு பார்ப்போமா. இந்த போட்டு இப்போ தான் வந்துருக்கு போல். இந்த உள்ளுக்கு இந்த இறக்கி இந்த பக்கம் அடிக்கிறதுக்காங்க. இது பாருங்க எப்படி அடிக்க வச்சுருக்காங்க. எல்லாமே தலைப்பத்து. இந்த பக்கம் இருக்குது தூணா, இதெல்லாம் தலைப்பத்து. தலையை மட்டும் வெட்டி போட்டு தான் அடிக்க வச்சுருக்காங்க. 2 தட்டில் தட்டி விட்டுருவாரு போல. யூஸ் பண்ணுறது பாருங்க. என்னன்னு தெரியல, செம்ம வச்சுள்ளது. வெட்டி எடுத்துடாதுல அது. சரி வாங்க அந்த பக்கம் போ. இந்த இடத்துல எவ்வளோ வலையா மீன் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வாரம் எவ்வளோ இருக்குங்க. ஃபுல்லாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. பொங்கல் இருந்துருக்கு. இவ்வளோ விடாது. இந்த தூணாவோட சைஸை பாருங்கள், அப்படியே ஆவி பறக்குது இந்த ஐஸில் இருந்து. அந்த பக்கம் கொஞ்சம் கிடக்கு. இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். மீன்மாயிர் கொஞ்சம் குறைஞ்சி பட் நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல. இந்த மீனை பாருங்க, நான் இதுக்கு மேலே இந்த வீடியோவில் காட்டிப்பேன். இந்த மீன் கொஞ்சம் வித்தியாசமான மீன், என்ன மீன் தெரியாது. எப்படி இருக்குது சைஸே வித்தியாசமாக இருக்கும். இந்த மீனை அந்த இடத்துல வெட்டிட்டு இருந்தாங்க. இது என்ன மீன் தெரியல. சைஸில் பாருங்கள், தூக்கி போகிறாங்க. இந்த வானத்துலேயே வெளி இடங்களுக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்க்குற இடத்துல எல்லாம் மீனாக பாருங்கள். இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல. ஃபுல்லாக கொஞ்சம் லேட்டாக இது பட்டிருந்தால் நிறைய பேர் இருக்காங்க இதில் பாருங்கள். எல்லாமே காலையில் மீன் வாங்க வந்தவங்க தான். இங்கே பாருங்கள் சைஸ் ஒன்று எவ்வளோ பெரிய சைஸ் ஒன்று தூக்கிட்டு போகிறது. இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டி மீன் ஃபுல்லாக இருக்குங்க. மிஷின் ஃபுல்லாக மீன். மஞ்சள் கலர் அடிச்சு என்னங்கன்னு தெரியல. ஃபுல்லாக அப்படியே இருக்கு பாருங்கள். எவ்வளோ மிஷின் ஃபுல்லாக கொட்டுவாங்க அவ்வளோ. அப்படியே பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி மீன் மார்க்கெட். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள், காலையில் இந்த அப்போ ஒன்று வந்துருக்குள்ளு இந்த வரைக்கும் வராரு. அலியா போட் நிறைய. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் குறை தான் இருக்குது. நான் வளமையாக வாட்டு எனக்கு நிறைய இருக்குது மீன். அந்த பக்கம் இன்னொரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்ப்பேன் இருங்க. பாருங்கள் எவ்வளோ மீனை கொட்டி வைக்கிறாங்க. இந்த மீனை பாருங்கள், வித்தியாசமான மீன் உண்டு. என்ன மீன் தெரியல, வித்தியாசமான. இந்த பக்கம் இருக்குன்னா பலையா தெரியும். இது தலைப்பத்து தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. இந்த பாக்ஸு ஐஸ் அடிக்கிறாங்க. பாருங்க, தூக்கி எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க அந்த 2 மீன். இது மற்ற பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபுல்லாக போட் தான் இருக்கு நிறைய.
எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லி இன்னொரு போட்டுன்னு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் மீன் மார்க்கெட்டில் எவ்வளோ பேர், அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லா பக்கம் மீன் அமைச்சிருக்காங்க. இதில் வெட்டிட்டு இருக்காருங்க, முடிக்கலாது நமக்கு. பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இது ரெட் மலட், இது பறவை வித்தியாசமாக இருக்குது கலரு. இது பாருங்க இதுவும் பறவை தான் ஃபுல்லாக. அடிக்கடி வைக்காது எவ்வளோ வயசோட பார்த்தீங்களா பறவோட. பாருங்க தூக்கிட்டு போகிற தூக்கலாம். எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்க காலையிலேயே மார்க்கெட். எவ்வளோ பேரில் எந்த ஊரும் பாருங்க. போனால் உள்ளுக்கு வரையில வெளியில் அவ்வளோ பேர் இருக்காங்க உள்ளுக்கு. கனவோட கலரை பாருங்க, கலரே வித்தியாசமாக இருக்குதாங்க. நல்லா இருக்கு கலரே வித்தியாசம். பாருங்க காலையில் எவ்வளோ பேர் துணியில் போட்டுருக்காங்க இந்த இடத்துல. வெறும் பார்த்துட்ருக்காரு, ஒன்றும் படுற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஃபுல்லாக சுற்றி பார்த்துருங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. இன்னும் ஒரு காட்டுக்குள்ள நிற்க வேண்டிய இடம். நான் அப்படி உள்ளால வந்துட்டுருக்கேன். மீனால் போனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோ செம்மையாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், யூ. மீண்டும் ஒரு அழகான வீடியோ சந்திப்போம்.